6 முதல் 8 வரையிலான இயற்பியல் பாடவரிசையில் காந்தவியல். மெக்னீசியா எனும் ஊரில் மேக்னஸ் எனும் ஆடு மேய்க்கும் சிறுவன் கண்டறிந்த மேக்னடைட் எனும் தாதுக்கள் இயற்கை காந்தம் அல்லது வழிகாட்டும் கற்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மெக்னீசியா எனும் ஊரில் மேக்னஸ் என்ற சிறுவன் கண்டறிந்ததால் இதை மேக்னட் என்று அழைக்கப்படுவதாகவும் கருதப்படுகிறது. இரும்பு துண்டுகளை காந்தமாக்கும் முறையை மனிதன் கண்டறிந்த பின் பல வடிவங்களில் செயற்கை காந்தங்கள் தயாரிக்கப்பட்டன. சட்ட காந்தம், லாட காந்தம், வளைய காந்தம் மற்றும் ஊசி காந்தம் ஆகியவை பொதுவாக பயன்படுத்தப்படும் செயற்கை காந்தங்கள். காந்தத்தை சுற்றியுள்ள காந்த விசை அல்லது காந்த பாய கோடுகளை தன்னுள் எவையெல்லாம் அனுமதிக்கிறதோ அவையெல்லாம் காந்தத்தன்மை உள்ள பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு இரும்பு, கோபால்ட், நிக்கல். அவ்வாறு தன்னுள் அனுமதியாத பொருட்கள் காந்தத்தன்மை அற்ற பொருட்கள் என அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு காகிதம், நெகிழி போன்றவை. காந்த துருவங்கள் என்பவை காந்தத்தினுடைய இரண்டு முனைகள். காந்தத்தின் எந்த இரு முனைகளில் அதிக அளவு இரும்பு துகள்கள் ஒட்டுகின்றனவோ அல்லது ஒட்டும் தன்மை உடையதாக இருக்கிறதோ அந்த முனைகள் வடதுருவம், தென் துருவம் என்று அழைக்கப்படுகிறது. தங்குதடையின்றி தொங்கவிடப்பட்டுள்ள காந்தமானது எப்பொழுதும் வடக்கு தெற்கு திசையிலேயே ஓய்வு நிலைக்கு வரும். காந்தத்தின் இந்த திசை காட்டும் பண்பினை 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சீனர்கள் பயன்படுத்தி வந்தனர். மாலுமிகள் தங்கள் படகுகளிலும் கப்பல்களிலும் இத்தகைய கற்களை கொண்டு புயல் காலங்களிலும் மூடுபனி காலங்களிலும் திசையை அறிந்து பாதுகாப்பான கடல் பயணங்களை மேற்கொண்டனர். தடையின்றி சுழலும் வகையில் அமைக்கப்பட்ட ஒரு காந்த ஊசி ஒரு பெட்டியில் வைக்கப்படுகிறது. இது காந்த திசை காட்டும் கருவி என்று அழைக்கப்படுகிறது. காந்தத்தின் எதிர் துருவங்கள், அதாவது வடக்கு தெற்கு ஒன்றை ஒன்று ஈர்க்கும், நேர் துருவங்கள், அதாவது வடக்கு தெற்கு தெற்கு துருவங்கள் ஒன்றை ஒன்று விலக்கும். வெப்பப்படுத்தும் போதோ மேலிருந்து கீழே போடும் பொழுதோ சுத்தியால் தட்டும் பொழுதோ காந்தங்கள் அவற்றின் காந்தத்தன்மையை இழக்கின்றன. செயற்கை காந்தங்கள் காந்தத்தன்மை இழந்துவிடாமல் பாதுகாக்க இரண்டு காந்தங்களின் எதிரெதிர் முனைகள் ஒன்றை ஒன்று பார்ப்பது போல இணையாக வைத்து அவற்றுக்கு இடையில் ஒரு மரக்கட்டையை வைக்கலாம். இரண்டு தேனிரும்பு துண்டுகளை காந்தங்களின் முனைகளுக்கு குறுக்கே ஒட்டி வைத்தும் காந்தங்களை பாதுகாக்கலாம். இரும்பு ஊசியின் மீது காந்தத்தை ஒரே திசையில் தேய்ப்பதன் மூலம் அந்த இரும்பு ஊசியை தற்காலிக காந்தமாக மாற்றலாம். மின்காந்த தொடர்வண்டியில் மின்காந்தங்கள் பயன்படுகின்றன. இவற்றின் வழியே மின்சாரம் பாயும் பொழுது மட்டுமே காந்தத்தன்மையை பெறுகின்றன. மின்சாரத்தின் திசை மாறும் பொழுது இதன் இரு துருவங்களும் மாறுகின்றன. தொடர்வண்டியின் அடியிலும் தண்டவாளத்திலும் உள்ள காந்தங்கள் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விலக்குவதன் காரணமாக இத்தொடர்கள் தண்டவாளத்திலிருந்து 10 சென்டிமீட்டர் உயரத்தில் அந்தரத்தில் நிலைநிறுத்தப்படுகிறது. இதனால் இவற்றுக்கிடையே உராய்வு விசை இல்லை என்பதால் மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் எளிதாக செல்ல முடிகிறது. இவை மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகம் வரை செல்லும் திறன் உடையவை. ஜப்பானில் அதிகபட்ச இயக்க வேகம் 320 கிலோமீட்டர் பெர் மணி இருந்தாலும் 603 கிலோமீட்டர் பெர் மணி என்பது சாதனை வேகமாக உள்ளது. சீனாவில் 350 கிலோமீட்டர் பெர் மணி என்பது அதிகபட்ச நடைமுறை இயக்க வேகமாக இருந்தாலும் 501 கிலோமீட்டர் பெர் மணி என்பதை சாதனை வேகமாக கொண்டுள்ளனர். தென்கொரியாவில் 300 கிலோமீட்டர் பெர் மணி என்பது அதிகபட்ச நடைமுறை இயக்க வேகம். ஆனால் 421 கிலோமீட்டர் பெர் மணி என்பதை சாதனை வேகமாக பெற்றுள்ளார்கள். ஆக ஜப்பானில் அதிகபட்சமாக 603 கிலோமீட்டர் பெர் மணி என்பது சாதனை வேகமாக உள்ளது. இயற்கை காந்தங்கள் என்பவை மேக்னடைட், அதாவது இரும்பு ஆக்சைடு, பைரோடைட், இரும்பு சல்ஃபைடு, ஃபெரைட், கூலும்பைட் போன்ற கனிமங்களும் இயற்கை காந்தங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இரும்பினுடைய தாதுக்கள் 3 வகைப்படுகிறது. ஹேமடைட், மேக்னடைட் மற்றும் சிடரைட் அப்படிங்கிற 3 தாதுக்கள். இதில் மேக்னடைட் என்பது இரும்பினுடைய ஆக்சைடு தாது. இதனுடைய வாய்ப்பாடு Fe3O4. இரும்பினுடைய தாதுக்களுள் மேக்னடைட் என்பது அதிகமான காந்த பண்பை பெற்றுள்ளது. வில்லியம் கில்பர்ட் என்பவர் காந்தவியல் எனும் அறிவியல் பிரிவு உருவாக காரணமானவர். 1544ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி பிறந்த இவர் பூமி ஒரு மிகப்பெரிய காந்தம் என்பதை வலியுறுத்தினார். இவர் காந்தக்கல் குறித்த தனது முறையான ஆய்வினை தி மேக்னடைட் எனும் நூலில் வெளியிட்டார். காந்தத்தினை 3 பண்புகளால் விளக்க முடியும்.
கவரும் பண்பு, விலக்கும் பண்பு, திசை காட்டும் பண்பு. ஒரு காந்தத்தை எத்தனை துண்டுகளாக உடைத்தாலும் அத்தனை துண்டுகளிலும் வட துருவமும் தென் துருவமும் உள்ளன. தென் துருவத்தை மட்டும் உடைத்து கொண்டு இது தென் துருவ முனை என்று நாம் கூற முடியாது. அதில் ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய எதிர்பக்கம் வடதுருவம் தோன்றிவிடும். ஒரு காந்தத்தினை சுற்றி காந்த விளைவு அல்லது காந்த விசை உணரப்படக்கூடிய பகுதி காந்தப்புலம் என வரையறுக்கப்படுது. இது டெஸ்லா அல்லது காஸ் என்ற அளவினால் அளக்கப்படுது. ஒரு டெஸ்லா ஈக்குவல் டு 10,000 காஸ். காந்த பொருட்களை நாம் 3 வகைப்படுத்துகிறோம்: டயா காந்த பொருட்கள், பாரா காந்த பொருட்கள், ஃபெர்ரோ காந்த பொருட்கள். டயா காந்த பொருட்கள் சீரான காந்தப்புலத்தில் தொங்கவிடப்படும் பொழுது அவை காந்தப்புலத்தின் திசைக்கு செங்குத்தாக நிற்கின்றன. வலிமை மிகுந்த பகுதியிலிருந்து வலிமை குறைந்த பகுதியை நோக்கி செல்கின்றன. இவை காந்தப்புலத்திற்கு எதிரான திசையில் காந்தமாகின்றன. எடுத்துக்காட்டாக பிஸ்மத், தாமிரம், பாதரசம், தங்கம், நீர், ஆல்கஹால், காற்று மற்றும் ஹைட்ரஜன் இவையெல்லாம் டயா பொருட்களுக்கு எடுத்துக்காட்டுகள். இவ்வகை பொருட்களின் காந்த பண்புகள் வெப்பத்தினால் மாற்றமடைவதில்லை. பாரா காந்த பொருட்கள் சீரான காந்தப்புலத்தில் தொங்கவிடப்படும் பொழுது காந்தப்புலத்தின் திசைக்கு இணையாக நிற்கின்றன. சீரற்ற காந்தப்புலத்தில் தொங்கவிடப்படும் பொழுது அவை வலிமை குறைந்த பகுதியிலிருந்து வலிமை மிகுந்த பகுதியை நோக்கி நகர்கின்றன. இவை காந்தப்புலத்தின் திசையிலேயே காந்தமாகின்றன. எடுத்துக்காட்டு அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், ஆக்சிஜன், மேங்கனீஸ் போன்ற உலோகங்கள். நிக்கல் மற்றும் இரும்பினுடைய உப்பு கரைசல்கள் பாரா காந்த பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு. இவ்வகை பொருட்களின் காந்த பண்புகள் வெப்பத்தினால் மாற்றமடைகின்றன. அப்போது கிட்டத்தட்ட டயா காந்த பொருட்களுக்கு பாரா காந்த பொருட்கள் எதிரானவை. ஃபெர்ரோ காந்த பொருட்கள் சீரான காந்தப்புலத்தில் தொங்கவிடப்படும் பொழுது இவை காந்தப்புலத்தின் திசைக்கு இணையாக வந்து நிற்கின்றன. சீரற்ற காந்தப்புலத்தில் தொங்கவிடப்படும் பொழுது வலிமை குறைந்த பகுதியிலிருந்து வலிமை மிகுந்த பகுதியை நோக்கி விரைவாக நகர்கிறது. இவை காந்தப்புலத்தின் திசையிலேயே வலிமையான காந்தமாகின்றன. எடுத்துக்காட்டு இரும்பு, கோபால்ட், நிக்கல், எஃகு போன்ற உலோகங்களும் அவற்றினுடைய உலோக கலவைகளும் ஃபெர்ரோ காந்த பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு. இவ்வகை பொருட்களின் காந்த பண்புகள் வெப்பத்தினால் மாற்றமடையும். மேலும் இவற்றை வெப்பப்படுத்தும் பொழுது பரா காந்த பொருட்களாக மாற்றமடைகின்றன. அப்போது பராவும் ஃபெர்ரோவும் கிட்டத்தட்ட ஒன்று, டயா அவற்றுக்கு எதிரானவை. எந்த ஒரு வெப்பநிலையில் ஃபெர்ரோ காந்த பொருட்கள் பாரா காந்த பொருட்களாக மாற்றமடைகிறதோ அந்த வெப்பநிலை கியூரி வெப்பநிலை என்று அழைக்கப்படுகிறது. புற காந்தப்புலத்தில் ஒரு பொருளினை வைத்து நிலையாகவோ அல்லது தற்காலிகமாகவோ காந்தமாக உருவாக்கும் முறை காந்தமாக்கல் என்று அழைக்கப்படுகிறது. இது செயற்கை காந்தங்களை உருவாக்கும் முறைகளுள் ஒன்று. சில உலோக கலவைகளை கொண்டு இவ்வகை காந்தங்கள் தயாரிக்கப்படுகின்றன. பொதுவாக பயன்படும் நிலைக்காந்தங்கள் நிக்கோ, அதாவது அலுமினியம், நிக்கல் மற்றும் கோபால்ட் ஆகிய உலோக கலவையை கொண்டு தயாரிக்கப்படுகின்றன. இது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. செயற்கை காந்தங்கள் தயாரிக்க பயன்படும் உலோக கலவை நிக்கோ என்பது. பூமியில் காணப்படும் வலிமையான திறன் மிகுந்த காந்தங்கள் நியோடிமியம் எனும் காந்தங்கள். பால்வழி மின்மீன் திரளில் அமைந்துள்ள மேக்னிட்டார் என அழைக்கப்படும் காந்த நியூட்ரான் விண்மீனே நடைமுறையில் காணப்படும் அதிக திறன் மிகுந்த காந்தம். மேக்னிட்டார் 20 கிலோமீட்டர் விட்டமும் சூரியனை போன்று 2 அல்லது 3 மடங்கு நிறையும் கொண்டது. இதன் மிக அதிக காந்தப்புலம் ஊறு விளைவிக்கக்கூடியது. இதன் நிலையிலிருந்து ஓர் உயிரி 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் கூட அந்த உயிரின் இரத்த ஓட்டத்தில் உள்ள அனைத்து இரும்பு அணுக்களையும், அதாவது ஹீமோகுளோபினை உறிஞ்சும் திறன் கொண்டது இந்த மேக்னிட்டார் என அழைக்கப்படும் காந்த நியூட்ரான் விண்மீன். காந்த துருவங்களை இணைக்கும் கோடு காந்த அச்சு என அழைக்கப்படும். அந்த நிலையில் நமது புவியினுடைய வடமுனையையும் தென்முனையும் இணைக்கும் கோடு புவி அச்சு அல்லது காந்த அச்சு என்று அழைக்கப்படுகிறது. புவியின் காந்த அச்சும் புவியின் அச்சும் ஒன்றுக்கொன்று இணையாக இருப்பதில்லை. காந்த அச்சானது புவியின் அச்சிற்கு 10 முதல் 15 டிகிரி வரை சாய்வாக அமைந்துள்ளது. பூமியின் காந்தத்தன்மைக்கு காரணமாக கருதப்படுபவை புவியில் உள்ள காந்த பொருட்களுடைய நிறை, சூரியனிலிருந்து வரும் கதிர்வீச்சுக்கள், நிலவின் செயல்திறன். புவியின் உள்ளகப் பகுதிகளில் உருகிய நிலையில் உள்ள உலோகப் பொருட்களின் காரணமாகவே புவிக்காந்தப்புலம் ஏற்படுவதாக நம்பப்படுகிறது. இந்த உருகிய பொருட்கள் 6400 கிலோமீட்டர் ஆரம் கொண்ட மொத்த புவியின் மையத்தில் அமைந்துள்ள 3500 கிலோமீட்டர் ஆரம் கொண்ட உட்கருவில் காணப்படுகிறது. புவியின் காந்தப்புல வலிமையினுடைய எண் மதிப்பு புவிப்பரப்பின் மீது 25 முதல் 65 மைக்ரோ டெஸ்லா வரை உள்ளது. குளிர்பதனிகளில் பயன்படுத்தப்படும் காந்தத்தை விட புவிக்காந்தமானது 20 மடங்கு அதிக திறன் கொண்டதாகும். புறாக்கள் அசாதாரணமாக நீண்ட தூரம் பயணித்து திரும்பும் திறன் கொண்டுள்ளன. இதற்கு காரணம்
அவற்றின் அலகுகளில் அமைந்துள்ள மேக்னடைட் எனும் காந்த பொருட்கள் புவியின் காந்தப்புலத்தை அறியும் ஆற்றலை உடையவை. ஆகவே அந்த காந்த உணர்வு மேக்னட்டோ ரிசப்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. காந்த விலக்க தொடர்வண்டி என்று அழைக்கப்படும் மேக்னட்டிக் லீவியேஷன், அதாவது மெக்லிவ் என்ற தொடர்வண்டிக்கு சக்கரங்கள் கிடையாது. கணினி மூலம் கட்டுப்படுத்தப்படும் மின்காந்தங்கள் மூலம் வலிமையான காந்த விசையானது கொடுக்கப்படுவதால் தண்டவாளங்களுக்கு மேலே இது மிதந்து செல்லும். இது உலகிலேயே மிக வேகமான தொடர்வண்டி. இது தோராயமாக 500 km/மணி வேகத்தில் செல்கிறது. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ஆகியவற்றின் பின்புறத்தில் ஒரு கருப்பு கலரில் இருக்கக்கூடிய காந்த வரிப்பட்டையை நீங்கள் பார்த்திருக்கலாம். இது மார்க் ஸ்ட்ரைப் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மார்க் ஸ்ட்ரைப் என்பது இரும்பிலிருந்து பெறப்பட்ட காந்த தூள்களினாலான மெல்லிய நெகிழி படலம், அதாவது மேக்னட்டிக் ஸ்ட்ரைப் என்பது தான் நம்ம மார்க் ஸ்ட்ரைப் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு துகளும் ஒரு அங்குல நீளத்தில் 20 மில்லியனில் 1 பங்கு கொண்ட ஒரு சிறிய சட்ட காந்தமாகும். வங்கி காசோலைகள் மீது அச்சடிக்கப்பட்ட MICR, அதாவது மேக்னட்டிக் இங்க் கேரக்டர் ரீடிங் என்ற எண்களை தெரிந்து கொள்வதற்கு கணினிகளில் பொருத்தப்பட்டுள்ள காந்தங்கள் பயன்படுகின்றன. மருத்துவமனைகளில் காந்த ஒத்ததிர்வு நிழலுறு படம், அதாவது MRI என சொல்லப்படும் மேக்னட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங் என்பதில் காந்தத்தினுடைய பணி மிகப்பெரியதாகும். இத்துடன் இந்த பாடம் நிறைவடைகிறது.